இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. சிறைச்சாலையில் இருந்து இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஒரு மனிதன், தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன், சுவிசேஷத்தை அறிவிப்பதை தன்னுடைய கடமையாக கொண்டிருந்து கர்த்தருடைய பிரதான கட்டளையை தவறாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஆத்துமாக்களை குறித்த பாரம் அதிகம் உள்ள ஒரு மனுஷன். எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் தன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலேயே கவனமாயிருந்த மனிதன், தன்னுடைய சுய நலத்தை பாராமல் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எதையும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்த மனிதன். ஆனா இப்ப பாருங்க, அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் என்ன தப்பு பண்ணாரு? இயேசுவை பற்றி அவர் அன்றைக்கு மற்ற ஜனங்களுக்கு அறிவித்தார். அவர் ஊழியத்தின் மூலமா வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் சுகமானாங்க. பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்த அநேகர் விடுதலையாக்கப்பட்டார். மரித்து போனவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். நிறைய பேருக்கு அவர் மூலமா ஆசீர்வாதங்கள், ஆறுதல்கள், விடுதலை, சுகம், உண்மையான வசனம், சத்தியம். அவர்களுடைய ஆத்மா நரகத்திற்கு சென்று விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் வருவதற்கு தேவையான வார்த்தைகள், இப்படி எல்லா விதத்திலும் அவர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார். ஆனா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலை. அப்படி இருந்த ஒரு மனுஷன், நான் நல்லது தானே செஞ்சேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு தானே வாழ்றேன், நான் தேவ சித்தத்துல தானே இருக்கிறேன், அப்ப எனக்கு ஏன் அந்த சிறையிருப்பு? என்னை ஏன் இப்படி சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க? ஏன் என் மேல வீணான பழி சுமத்துறாங்க? ஏன் எல்லாரும் இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? எதற்காக இந்த இயேசுவை வெறுக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சொல்லி இவர் புலம்புகிற ஒரு நபராக இல்லாமல் அதற்கு பதிலாக சந்தோஷமா இருக்கிறவராகவும் மற்றவர்களையும் மற்ற தேவனுடைய பிள்ளைகளையும் சந்தோஷமா இருக்க சொல்லுகிறவராகவும் இவர் இந்த இடத்துல வார்த்தை எழுதுறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எதுலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லும் போது எப்படி சொல்லுங்க? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வருத்தமே இல்லாம சந்தோஷமா அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. எங்க இருக்குது உங்க துக்கம், அதுக்கப்புறம் பார்ப்போம். நீங்க எப்படி அழுவுறீங்க, அதுக்கப்புறம் பார்ப்போன்ற. அதனாலதான் இந்த பவுலின் அனுபவத்தை நாம கை கொண்டால் நிச்சயம் இந்த அனுபவம் நமக்கு சாத்தியம்னு உங்களோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அழாதீங்க. பொருளாதார நஷ்டத்தினால சிறைபிடிக்கப்பட்டிருக்கீங்களா? அழாதீங்க. வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்ச ஒரு நபர்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அழுகையா இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி என் குடும்பத்தை பராமரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்னு, என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை எனக்கு வந்து விட்டது. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டுடைய வழியிலெல்லாம் நடக்கிறேன், ஆனாலும் என் சூழ்நிலை என்னை வருத்தப்படுத்துகிறதே நீங்க நினைக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக உங்க சூழ்நிலைகளை கொண்டு போங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நம்பி அதெல்லாம் அவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்க. நீங்க அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள், சந்தோஷமா இருப்பீங்க. உங்க முகம் இனி துக்கமா இருக்காது, சந்தோஷமா இருக்கும். தேவனே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்பதை அறிந்து எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஊற்றி அந்த சந்தோஷமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.